ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். எல்லோரும் நிறைய கமெண்ட்ஸ் அனுப்புறீங்க. நம்ம இப்போது தீபாவளி ஸ்பெஷல் எபிசோட்ஸ் பார்த்துட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் இப்போ அந்த வெரைட்டியில் நம்மளுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான முறுக்கு இல்லாமல் அதிரசம் இல்லாமல் தீபாவளி கொண்டாடுறதில்ல யாரும். ஸோ இப்போ நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இதில் டைப்ஸ் ஆஃப் முறுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக பர்ஃபெக்டாக முறுக்கு எப்படி வரணுன்றதை உங்களை செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி செஞ்சு தீபாவளியை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நானூறு கிராம் பைத்தம்பருப்பு எடுத்துக்க போகிறோம். அதான் பாசிப்பருப்பு. இந்த கப் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 200 கிராம்ஸ் மெஷர்மெண்ட்டு. ஸோ இதில் 2 கப் எடுத்துக்க போகிறோம். பைத்தம்பருப்பை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறீங்க. பாசிப்பருப்பை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த பச்சை இது போகணும், பச்சை ஃப்ளேவர் போகணும், அவ்வளோதான். 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 400 கிராம் பைத்தம்பருப்பு, முழு உளுந்து, குண்டு உளுந்து இருக்கு இல்லைங்களா, வெள்ளை உளுந்து, அது இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், முக்கியமான விஷயம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அடுத்தது ஒரு கைப்பிடி அரிசி, இட்லி அரிசி இருக்கு இல்லைங்களா, இட்லிக்கு போடுவோமே அரிசி, அந்த அரிசி எடுத்து லேசாக இந்த பொரிய அரிசி வர மாதிரி, ஆனால் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி இந்த மாதிரி வறுத்துருங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அளவில் என்ன நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிடணும் வெயிலில். அது கூட 100 கிராம் உளுந்து, 400 கிராம் பைத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி இட்லி அரிசி எடுத்து வறுத்து போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை. இது ஆப்ஷனல். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னால் கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ள சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சூப்பராக வரும். இப்போ நம்ம இதெல்லாம் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டோம். ஆற வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஓமம் போடுங்க. ஓமம் அஜ்வைன் இருக்குல்ல, அது நீங்கள் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு போட்டுருங்க. வெள்ளை எள்ளு போட்டதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கங்க. தூள் பெருங்காயம் வந்து அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. இது போட்டுட்டு அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு போடுங்க. உப்பு வந்து கரெக்டாக போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா திருப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உப்பு உங்களுக்கு குறைச்சா கூட நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கையால் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கரண்டிலாம் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். கையில் செஞ்சால் தான் அந்த பதம் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், சூப்பராக சாஃப்டாக உள்ள, ஆனால் கிறிஸ்பியாக இருக்கணும் வெளியில். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நிறைய பேர் கொஞ்சம் சூடு பண்ண எண்ணெய் ஊற்றுப்பீங்க, சில பேர் நெய் ஆட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றினாலும் சரி, இல்லை நெய் ஆட் பண்ணாலும் சரி, பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நீங்கள் முறுக்கு மாவு பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் தேவையில்லை, நெய்யும் தேவையில்லை. வெண்ணெய் பிடிக்காதவங்க சூடாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க, இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக பிசைங்க. அதுக்குள்ளே நீங்கள் எண்ணெய் காய வச்சுருங்க. இந்த மாதிரி 3 வச்சிருக்கிற முறுக்கு அந்த பிளேட் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன் சைடெலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. சாஃப்டாக பாருங்கள், மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு அதில் போட்டுட்டு ஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்தோடனே டேரெக்டாக புழியாதீங்க. சும்மா கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு ஒரு அமுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு இதுவாக வரும். சும்மா ஒரு லேசாக அமுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கங்க. ஈவன் அகலமாக இருக்க தட்டு எடுத்துக்கிட்டு, ஷேப் இருக்குது இல்லைங்களா, ரவுண்டு, அது கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பொறுமையாக அந்த மாதிரி முறுக்கு இது பண்ணுங்கள். ஓவராக நீங்கள் ஃபாஸ்ட்டாக சுற்றுனீங்கன்னா ஓவர் லேப் ஆகிடும். அதுவும் மேலே வந்துடும். முறுக்கு சீக்கிரமாக வேகாது. ஒரு இடத்துல வெந்திருக்கும், ஒரு இடத்துல வேகாமல் போயிடும். கரெக்டாக ஈவனாக ஒரே சுற்று தான். ஏன்னா 3 அதில் ஓட்டை இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு சுற்றுனீங்கனாலே போதும். இந்த சிங்கிள் இருக்கும் இல்லையா, அந்த முள் முறுக்குன்னு சொல்லுவோமே, அது சிங்கிள் போட்டிங்கன்னா தான் வேகும். அதில் 3 எடுத்துக்காதீங்க. ஸோ மாதிரி எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். அப்போ தான் முறுக்கு உங்களுக்கு ஈவனாக வேகும். ரொம்ப ஹையில் வச்சுட்டிங்கன்னா கலர் தீஞ்சு போயிடும். ஸோ இந்த முறுக்கு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கலர், அது ஒயிட் கலரில் தான் வரும். லைட்டாக இல்லாட்டி லைட் கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாம் கடலைப்பருப்பு சேர்க்கலை. பைத்தம்பருப்பு, உளுந்து, அரிசி, பொட்டுக்கடலை தேவையான ஆப்ஷனல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பொரி அரிசி மாதிரி அரிசி கொஞ்சம் வறுத்து போட்டிருக்கோம். சூப்பரான
முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், முள் முறுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த முள்ளாக ஒரு ஸ்டார், அந்த ஸ்டார் வச்சு போடும்போது சிங்கிள் போட்டுக்குங்க. அது 3 போட்டிங்கன்னா முறுக்கு சீக்கிரம் வேகாது. சூப்பர்பான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் அமுக்கிட்டு பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.